நிறைய மீன்கள் பிடிக்கப்பட்டதை புதுமையாக இன்றைக்கு நடந்ததை வாசிக்க கேட்டோம். சீமோன் பேதுரு அதை பார்க்கிறார். இது சாதாரணமல்ல, கடவுளுடைய அருள் அங்கே இருக்கிறது. அந்த புதுமையிலே இயேசுவிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறார். உடனே அவர் தன்னை உணர்ந்து கொள்ள, தான் பாவ நிலையை புரிந்து கொள்ள, நான் பாவி என்கிறார். கடவுளோடு இருப்பதற்கு தகுதி இல்லை, கடவுளுடைய பிரசன்னத்திலே எனக்கு வேலை இல்லை என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவரை விட்டு அகலும் என்கிறார். இயேசு உடனடியாக பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதி தருகிறார். இயேசுவை சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் இப்படிதான். எந்த மனிதராக இருந்தாலும் கடவுளுடைய அருள் அல்லது இயேசுடைய அந்த மனித அவதாரத்திலே, இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் திவ்ய நற்கருணையிலே, திருவருட்சாதனத்திலே, இறை வார்த்தையிலே இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுது கடவுள் அருள் அங்கே இருப்பதை நாம் கண்டுகொள்வோம். அடுத்து நம் உள் உணர்வை, நம் உள்ளத்தில் இருக்கிற தவறுகள், பாவங்கள், இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு கடவுளுடைய பிரசன்னத்திற்கு நாம் மதிப்பு கொடுத்து நம்மையே நாம் சரணடைந்து விட வேண்டும். அங்கே கடவுள் இயேசு, நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன். மனிதர்கள் தவறுகளோடும் பாவங்களோடும் புண்ணியத்தோடும் போராடி கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனால் அந்த மனிதர்களை வைத்துதான் கடவுள் திருச்சபையை கட்டி எழுப்புகிறார், திருச்சபையை பரப்புகிறார், கடவுளுடைய நற்செய்தி பரப்பப்படுகிறது. அதிலே நீங்களும் நானும் ஒரு பங்கு. எனவே இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்வோம், இயேசுவிடம் சரணடைவோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.